திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 14. முதல் குழியில் ஹொய்சலர்களும், இரண்டாவது குழியில் மதுரவேணியும் அப்புறமேயரும், மூன்றாவது குழியில் பாண்டியர்களும் விழுந்து இந்த 5 குழி வாசல் 3 வாசல் கதையில் துவக்கத்தில் எழுந்த சூரிய கிரகத்தினால் வெளிப்பட்ட அபரஞ்சி பொன்னின் சாபத்திற்கு பலியானார்கள். இனி 4வது குழியில் விழுந்த சுல்தானிய படையினரின் கதையை பார்ப்போம். வெள்ளாயியின் திட்டப்படியே கோபுரத்திலிருந்து அவள் உயிரை விட்டுவிட்டாள். படைத்தலைவன் அவளது மரணத்தால் படை வீரர்கள் நிலை குலைந்தனர். தில்லியில் இருந்த சுல்தானின் ஆணை வருவதற்குள் இவர்களுக்கிடையே யார் படைத்தலைவனாவது என்கின்ற தகராறும் உண்டது. ஜலாலுதீன் ஷா என்கின்ற வீரன் தன்னை மதுரை சுல்தானாக அறிவித்துக் கொண்டான். அவனுடைய மெய்காப்பாளன் உடான்ஜி என்பவன் அவன் ஏமாழ்ந்த பொழுது அவனுடைய தலையை வெட்டி தன்னை சுல்தான் என்று பிரகடனப்படுத்தி கொண்டான். அவனது குதிரைப்படை வீரன் தமகானிஷா உடான் சாஜியை கொலை செய்துவிட்டு தான் பதவியேற்று கொண்டான். இந்த தமானிகானிஷா தான் ஹொய்சல நாட்டின் எஞ்சிய பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று வீர நரசிம்மனின் மகன் வல்லாளனை கைது செய்து அழைத்து வந்து அவனை கொன்றுவிட்டான். அவன் உடலை தான் மதுரை அரண்மனை வாயிலில் தொங்கவிட்டிருந்தான். இந்த தமகானிஷா எப்படியும் பொன்மேய்ந்த பெருமாளை அடைந்தே தீருவேன் என்று சபதமிட்டு திருவரங்கத்தின் மீது மீண்டும் படையெடுத்தான். படைகளுடன் காவிரி கடையை அடைந்த தமகானிஷா அன்று இரவு கூடாரமிட்டு தங்கியிருந்தான். அப்பொழுது சதங் சதங் என்று அவன் காதில் சதங்கி ஓசை கேட்டது. இயற்கையிலேயே பெண் மோகம் கொண்டவன் தன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தான். மிக அழகான ஒரு பெண் அவன் கண்களில் மட்டும் தெரிந்தாள். அவளை பின்தொடர்ந்து சென்றான். அவன் ஒரு வேப்ப மரத்தடியில் போய் நின்றாள். அவளை நோக்கிச் சென்றவன் அவள் முகத்தை நோக்கினான். அவள் கோர ரூபத்துடன் இவனை கடுமையாக பார்த்தாள். அவள்தான் சூலினி. அப்புறமேயரால் காவிரிக்கரையில் பந்தனம் செய்யப்பட்ட அதே சூலினிதான். மறுநாளே தமகானிஷாவும் அவன் படை வீரர்களும் கொள்ளை நோயால் தாக்கப்பட்டனர். தமகானிஷா பரிதாபமாக மரணமடைந்தான். அதன் பின் தடி எடுத்தவன் தண்டால்காரன் என்பது போல் நான் சுல்தான் நீ சுல்தான் என்று படை வீரர்களுக்கிடையே மதுரை அரியணையில் அமர்வதற்கு தகராறு நிகழ்ந்தது. தினமும் ஒரு சுல்தான் பதவியில் அமர்வான். அடுத்த நாள் அவன் தலை கொய்யப்படும் என்கின்ற நிலை வந்தது. ஏக்தின் சுல்தான்கள் நிறைய பேர் தோன்றினர். 1368 விஜயநகர சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்த ஹரிஹரன் என்னும் மன்னனுடைய தளபதி கம்பண்ண உடையார் சுல்தானிய படைகளை மதுரையிலிருந்து விரட்டி திருவரங்கத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். 4வது படுகுழியில் அபரஞ்சி பொண்ணுக்காக அலைந்த சுல்தானிய படையினர் விழுந்தனர். ஒரு சந்தேகம். கடைசி வரையில் அபரஞ்சி பொன்னை கண்ணால் கூட பார்க்காத சுல்தானிய படையினரின் அழிவுக்கு அந்த ஸ்வர்ணம் எப்படி காரணமாக இருந்திருக்க முடியும்? ஆனால் மதுரை சுல்தான்களின் அழிவுக்கும் சோமலாபுரி அபரஞ்ச பொன்தான் காரணமாக அமைந்தது. எப்படி? சுந்தரபாகு மதுரவேணியின் மகள் துளபமாலையை பாண்டியர் குலத்தைச் சேர்ந்த ஜெகநாத நம்பிகளுக்கு மணமுடித்தோம் அல்லவா? தான் மதுரவேணியின் ஆன்மாவுக்கு வாக்கு குறைந்தபடி துளபமாலை மற்றும் அவள் கணவனை திருமாலிருஞ்சோலைக்கு அழைத்துச் சென்றான். தடாகத்தின் மையத்தில் இருந்த பாறைக்கு சென்று மதுரவேணியின் ஆன்மாவிடத்தில் ஆசி பெற்றுக்கொண்டு வரும் வழியில் அப்புறமேயரின் குளிகசாலைக்கு புதுமண தம்பியை அழைத்துச் சென்றான். அங்கே அப்புறமேயரின் சீடன் சக்கரராஜன் வைத்திய தொழிலை கவனித்து கொண்டிருந்தான். வயோதிகத்தால் தளர்ந்து போயிருந்த அவன் துளபமாலைக்கு கல்யாண பரிசாக குடிலில் தான் கண்டெடுத்த அபரஞ்சி பொன் நிரம்பிய பையை கொடுத்தான். அப்புறமேயருக்கு விக்ரமன் சன்மானமாக கொடுத்த அபரஞ்சி பொன் தான் அது. கணவன் ஜெகநாத நம்பிகளுடன் மதுரையில் குடிபுகுந்த துளபமாலை அந்த ஸ்வர்ணத்தை கொண்டு ஒரு ஜோடி ஸ்வர்ண கிளிகளை செய்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சமர்ப்பித்திருந்தாள். மீனாட்சி கோவிலையும் விட்டு வைக்கவில்லை சுல்தானிய படைகள். மீனாட்சியின் ஆபரணங்களை கவர்ந்த உலுக்கான் அந்த ஸ்வர்ண கிளிகளை மதுரை அரியணையில் இருபுறமும் பொருத்திவிட்டான். இப்படியாக சுல்தானின் படைகளின் அழிவுக்கும் காரணமாக இருந்தது சோமலாபுரத்து அபரஞ்சி பொன்னேதான். 5 குழி 3 வாசல்களில் 4 குழிகளை நாம் கடந்து விட்டோம். மேலே செல்வோமா? நம்பெருமாள் வந்தார். நம்பெருமான் மீண்டும் வந்துவிட்டார். திருவரங்கம் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தது. உலுக்கான் படையெடுப்புக்கு பயந்து பிள்ளை லோகாச்சாரியால் எழுந்தருளப்பட்டு திருவரங்கத்தை விட்டு வெளியேறிய அரங்கன் சரியாக 42 வருடங்கள் கழித்து 1371 தன் சந்நிதிக்கு திரும்பினான். அவனுடன் சென்ற பிள்ளை லோகாச்சாரியாரின் சீடர்கள் யாருமே உயிருடன் இல்லை. முற்றிலும் புதிய தலைமுறை, புதிய மனிதர்கள் அவர்கள்தான் திருவரங்கத்தில் காணப்பட்டனர்.
கால ஓட்டத்தின் கொடுமையான பற்களில் சிக்காமல் உயிர் பிழைத்திருந்த அன்றைய தலைமுறையைச் சேர்ந்த வெகு சிலரும் அரங்கன் தங்களை விட்டு பிரிந்த நாளையும் கலாபத்தில் தங்கள் இன்னுயிரை இழந்த குடும்பத்தினரையும் நினைத்து மருகி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தனர். அரங்கனை செஞ்சிமலையிலிருந்து எழுந்தருளச் செய்த விஜயநகர மன்னனின் படைத்தளபதியான கம்பண்ண உடையாரை ஆனந்த கண்ணீர் விட்டபடியே கை தொழுதனர் கோவில் அதிகாரி கிருஷ்ண உத்தம நம்பியும். எங்கள் அரங்கனை மீட்டுத்தந்த உமக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். வெற்றிகரமான சுல்தான்களை விரட்டிவிட்டு மீண்டும் தர்மம் தடைப்பதற்கு காரணமான கம்பண்ண உடையாரை வாழ்க என்ற கோஷத்துடன் வரவேற்றனர் அரங்கத்து மக்கள். ஏற்கனவே சுல்தரை பின்னே நடந்திருந்த பள்ளி கொண்ட அரங்கனை வெளியே கொண்டு வந்தனர். உத்தம நம்பி கல்திரை இடிக்கப்பட்டு மக்களுக்கு சேவை சாதிக்க துவங்கினான் அரங்கன். உற்சவர் நம்பெருமாளும் திரும்பிவிட்டதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் வளைய வந்தனர் அரங்கநகர் வாசிகள். அன்று மாலை கம்பண்ண உடையாரிடம் பேசிக்கொண்டிருந்தார் உத்தம நம்பி. உடையாரே, எதிரிகளின் படையெடுப்பால் செல்வங்களை எல்லாம் இழந்து நிர்கதியாக நிற்கின்றான் அரங்கன். அவன் சந்நிதி புது ஒளி பெற நீரே ஆவண செய்ய வேண்டும். கம்பண்ண உடையார் திகைத்தார். திருமகள் கேள்வனுக்கா இந்த கதி? தற்பொழுது கருவூலத்தில் ஒன்றுமே இல்லையா? இல்லை சுவாமி, ஒட்ட வழித்து எடுத்துச் சென்று விட்டார்கள். விக்கிரகங்கள் எல்லாமே பறிப்போய்விட்டன என்று நினைக்கின்றேன். சேர குலவல்லி, ஆண்டாள், ஆழ்வாராதிகள் விக்கிரகங்களை காணவில்லை. தாயாரின் மூல விக்கிரகமும் காணப்படவில்லை. வருத்தத்துடன் சொன்னார். தேடி பார்த்தீர்களா? உடையார் கேட்டார். பிள்ளை லோகாச்சாரியார் எல்லா விக்கிரகங்களையும் ஆபரணங்களையும் கருவூலத்தில் இருந்த நிதியையும் எடுத்து ஒளித்து வைத்திருப்பதாக சொல்கின்றனர். அப்படி இருந்தாலும் அதை அவர் எங்கே பதித்து வைக்கிறார் என்று சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? அவர் காலத்தவர்கள் யாருமே உயிருடன் இல்லையே. தாயார் விக்கிரகம் இல்லாமல் சந்நிதி வெறுமையாக இருக்கின்றதே. உடையார் விசனப்பட்டார். என்ன செய்வது உடையாரே? தேடி பார்த்தோம். தாயார் இருக்குமிடம் தெரியவில்லை. தாயார் இல்லாமல் பெருமாள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேறு தாயார் மூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்ய தீர்மானித்துள்ளோம். உத்தம நம்பி கம்பண்ண உடையாருடன் பேசிக்கொண்டு அஞ்சுகுழி மூணு வாசலை கடந்தார். தான் தேடும் ரங்கநாயகி பற்றிய விவரங்கள் அந்த இடத்தில்தான் இருக்கிறது என்பதை அறியாமலே சென்றார். பரதேசி பெரியப்பா. ஆரணவல்லி தன் வீட்டு வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய தந்தை மனதுக்கு இனியான் கொல்லையில் நீராடி கொண்டிருந்தாள். இப்பொழுது தெரிந்திருக்கும் ஆரணவல்லி சுந்தரபாகு சம்பந்தகனியின் கொள்ளு பேத்தி என்பது. அவள் அழகை வர்ணித்து காலத்தை கடத்துவானேன். அப்படியே தத்ரூபமாக தன் கொள்ளுப்பாட்டி சம்பந்தகமணியைப் போலவே இருந்தாள். அவளுடைய தாய் உஜ்ஜீவனம் அடுக்கலையில் கைக்காரியமாக இருந்தாள். தான் போடும் கோலத்திற்கு தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்பதை எண்ணி பார்த்து கொண்டிருந்தவள் ரங்கநாதா என்று ஆயாசத்துடன் ஒலித்த குரலை கேட்டு வியப்புடன் நிமிர்ந்தாள். அவர்கள் வீட்டு வாசல் திண்ணையில் ஒரு வயோதிகர் வந்து சிரமத்துடன் சாய்ந்து அமர்வதைக் கண்டாள். பழுப்பேறி இருந்த கிழிந்த வேஷ்டியுடன் நரைத்த தலையும் தாடி மீசையுமாய் அழுக்கேறிய உடலுடன் காண்பதற்கு ஒரு பரதேசி போன்று தோற்றமளித்த அவர் நீராடி வெகு நாட்கள் ஆகியிருக்க வேண்டும். அவரை விரட்டி அடிப்பதா அல்லது விசாரித்து உதவலாமா? தனக்குள் யோசித்தபடியே விட்ட கோலத்தை பூர்த்தி செய்தாள் அவள். குழந்தாய், அந்த பெரியவர்தான் அழைத்தார். யார் வேண்டும்? மனதுக்கு இனியான் திருமாலையே, இதுதானே? அவர் குரல் ஈனஸ்வரத்தில் ஒலித்தது. ஆம், என் தந்தைதான் அவர். சற்று பொறுங்கள், அழைத்து வருகிறேன் என்றவள் வீட்டிற்குள் சென்றாள். நீராடி விட்டு புதிய வேட்டியை உடித்து மனதிக்கினியான் தன்னை காண ஒரு பரதேசி வந்திருப்பதாக ஆரணவல்லி சொன்னதும் அவரை விரட்டியடிக்கும் எண்ணத்துடன் தான் வெளியில் வந்தார். இவர்கள் குடும்பமே இப்பொழுது சிரமதசையில் இருக்க யாசகம் கேட்பவர்களை எப்படி ஆதரிப்பது? யார் வேண்டும் உமக்கு? அதட்டியபடியே வெளியே வந்தவர் தனக்காக காத்திருந்த அந்த மனிதரை கண்டதும் திகைத்து நின்று விட்டார். நன்கு பரிச்சயமான முகம் போல் தோன்றியது. சுவாமி, தாங்கள்? சந்தேகத்துடன் தயங்கினார். என்னை தெரியவில்லையா உமக்கு? சுந்தரபாகுவுக்கு நீ மனம் என்றால் நான் சிந்தனையல்லவா? உடலெங்கும் பதற கண்களில் நீர் வழிய அப்படியே தன்னன் அண்ணனின் திருவடிகளை வேறற்ற மரம் போல் சரிந்து விழுந்தான் மனதுக்கினியான். அண்ணா, என் சிந்தனைக்கினியானே, நீர் உயிருடன் தான் இருக்கின்றீரா? தேம்பி அழ ஆரம்பித்த தம்பியை பாசத்துடன் அணைத்து கொண்டார் சிந்தனைக்கினியான். சுந்தரபாகுவின் பேரங்களிலே நடந்த உணர்ச்சி பரிமாற்றத்தை கண்ணீருடன் பார்த்தபடியே நின்றனர் உஜ்ஜீவனமும் ஆரணவல்லியும். அரங்கனும் வந்துவிட்டான், என் அண்ணனும் வந்துவிட்டார். பேரு உகையுடன் அக்கம் பக்கத்தினிடம் சொன்னான் மனதுக்கு இனியான். தன் மைத்துனரை மகளுடன் நமஸ்கரித்தாள் உஜ்ஜீவனம். முதலில் அண்ணாவை நீராடச் செய்து அமுது உண்ண அழைத்து வாருங்கள், பிறகு பேசலாம் என்று கட்டளையிட்டு உள்ளே சென்று விட்டாள் உஜ்ஜீவனம்.
நீராடிவிட்டு வந்த சிந்தனைக்கினியானை உக்கரன அறையில் உட்கார வைத்து வயிறார அமுது படைத்தாள். பாவம், சாப்பிட்டு எவ்வளவு நாட்கள் ஆகின்றதோ மகள் ஆரணவண்ணியிடம் சொன்னாள். கோவிலிலிருந்து அப்பொழுதுதான் வந்தான் சுந்தரபாஷ்யம். அவன் மனதுக்கினியானின் மகன். சுந்தரபாஷ்யம், இது உன் பெரியப்பா சிந்தனைக்கினியான். அரங்கருடன் சென்றவர் இன்றுதான் திரும்பி வந்திறார். உணர்ச்சியுடன் கூற பாஷ்யம் அவரை வணங்கினான். தற்பொழுது கோவிலை சீரமைக்கும் பணியில் உள்ள தளபதி கம்பண்ண உடையாரின் இளைய மகன் வாத்சல்யனின் உதவியன். பெரியப்பா சாப்பிடும் வரை பொறுத்து இருந்தவன் பிறகு அவரை தொந்தரவு செய்தான். பெரியப்பா, சொல்லுங்கள், திருவரங்கத்தை விட்டு அரங்கனுடன் எங்கெங்கெல்லாம் சென்றீர்கள்? ஆவலுடன் கேட்டான். சிந்தனைக்கினியான் விவரிக்கத் தொடங்கினார். ஜோதிஷ்குடியில் தங்கியிருந்தது. பிள்ளை லோகாச்சாரியாரின் மறைவு கள்ளலர் அரங்கனை விரட்டியது. திருக்கண்ணனூரில் நம்மாழ்வாரை சந்தித்தது. காடு மலைகளில் தெரிந்தது. பிள்ளை சுவாமியின் சீடர்கள் ஒருவர் பின் ஒருவராய் மறைந்தது. எல்லாவற்றையுமே விவரித்தார். அரங்கனும் அவன் அடியாட்களும் பற்ற துயரை செவியுட்டு அனைவரும் கண்ணீர் விட்டனர். பெரியப்பா, உம்மிடம் நிறைய பேச வேண்டும். தாயார் மூர்த்தம் பிரதிஷ்டை செய்யும் வேலை இருக்கின்றது. நான் சந்நிதிக்கு உடனே போக வேண்டும். கிளம்பினான் பாஷ்யம். பிரதிஷ்டையா? ஏற்கனவே இருந்த தாயாரின் மூர்த்தம் எங்கே? கிடைக்கவில்லை பெரியப்பா, தேடி பார்த்தோம். சிந்தனைக்கினியான் திடுக்கிட்டு விட்டார். சரியான நேரத்தில்தான் இவர் திருவரங்கம் வந்திருக்கிறார். பிள்ளை லோகாச்சாரியார் தனக்கு கொடுத்த பொறுப்பு ஞாபகத்துக்கு வந்தது. பாஷ்யம், அவசரப்படாதே. நீ முதலில் சென்று கோவில் அதிகாரிகளை அழைத்து வா. பிள்ளை லோகாச்சாரியார் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் விக்கிரகங்கள் மற்றும் ரங்க நிதியை பற்றி எனக்கு விவரம் தெரியும். என்ன, உங்களுக்கு தெரியுமா பெரியப்பா? பாஷ்யம் பரபரப்படைந்தான். மனதுக்கினியானும் பாஷ்யமும் உடனே கோயிலை நோக்கி விரைந்தார்கள். உத்தம நம்பியை சந்தித்து கையோடு அழைத்து வர வேண்டியே அவ்வளவு அவசரத்துடன் வெளியே சென்றனர். சிந்தனைக்கினியான் மீண்டும் திண்ணையில் அமர்ந்தார். உஜ்ஜீவனம் தன் வேலையை பார்க்க ஆரணவல்லி பனை விசிறி ஓலையை எடுத்து வந்து பெரியப்பாவுக்கு விசிறத் தொடங்கினாள். ஆரணவல்லியை பார்க்க தன் பாட்டி சமந்தகமணியின் நினைவு வந்து விட்டது சிந்தனைக்கினியானுக்கு. ஆரணவல்லி, உனக்கு ஒரு அத்தை இருந்தாள், துளபமாலை என்று பெயர். நான் அரங்கத்தை விட்டு சென்ற பொழுது அவளுக்கு ஸ்வேதலதா என்ற பெண் குழந்தை இருந்ததாக ஞாபகம். ஆமாம் பெரியப்பா, அவள் சுல்தானிய படைத்தலைவனை கொன்றுவிட்டு பிராணத்தியாகம் செய்துவிட்டாள். அவள் பெயரைத்தான் கிழக்கு கோபுரவாசலுக்கு வைத்திருக்கின்றனர். அதை வெள்ளாயி கோபுரம் என்றே சொல்கின்றார்கள். இதை கேள்வியிற்று சிந்தனைக்கினியான் அடிவயிற்றிலிருந்து பந்தாக புறப்பட்ட துக்கம் நெஞ்சை அடைத்து அதை பலமாக தாக்கியது. மார்பில் 1000 ஓசு முனைகளால் குத்தப்படுவதைப் போல் உணர்ந்தார் அவர். அவரது அவஸ்தை சிறிது சிறிதாக மரண அவஸ்தையாக மாறிவிட்டது. மூச்சுவிட சிரமப்பட்ட சிந்தனைக்கினியான் அப்போதுதான் அந்த விபரீதத்தை புரிந்து கொண்டார். ஐயோ, பிள்ளை லோகாச்சாரியரின் ஆணையை நிறைவேற்றாமல் நம் உயிர் பிரிந்துவிட்டால், கோவில் அதிகாரிகள் வருவதற்குள் நம்முடைய ரங்கநிதியை பற்றிய ரகசியங்கள் மறைந்துவிட்டால். பெரியப்பா, பயத்துடன் அவரை நோக்கி குனிந்த ஆரணவல்லியின் தலையை தன்னால் பலம் கொண்ட அளவு பிடித்து கொண்டார். அவரது பார்வை அவள் செவிகளையே தீர்க்கமாக கவனித்தது. ஆரணவல்லி தன் மனதில் ஆழத்தில் 48 வருடங்களாக புதைத்து வைத்திருந்த அந்த ரகசியத்தை அவர் செவிகளில் பாய்ச்சினார். தன் மனத்து பாரத்தையெல்லாம் ஆரணவல்லியின் மீது சுமத்தி விட்டார். ஆச்சாரியானுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டோம் என்கின்ற நிம்மதியில் அவர் மூச்சை சீராக விடத் தொடங்கினார். ரங்கா, திருவரங்கத்தை காப்பாற்று. இனி ஒரு முறை நீ இந்த அரங்கத்தை விட்டு எப்போதும் செல்லக்கூடாது என்று முணுமுணுத்தவர் மெதுவாக அசைவுகளை நிறுத்தி கொண்டு அடங்கி போனார் சிந்தனைக்கு இனியான். 5 குழி வாசலிலே 5 குழியில் திருவை போட்டு கைவிட்டு துழாவினால் கிட்டும் அரங்க நிதி. இதுதான் பெரியப்பா என்னிடம் சொன்ன ரகசியம். எல்லோர் முன்னிலையிலும் சொன்னால் ஆரணவல்லி. கோவில் சந்தன மண்டபத்தில்தான் அனைவரும் கூடியிருந்தனர். விஜயநகர மன்னரின் தம்பி புக்குழி உடையார், தளபதி கம்பண்ண உடையார், அவருடைய மகன் வாத்சல்யன், உத்தம நம்பி, மனதுக்கு இனியான், கோவில் பரிஜனத்தார் அனைவரின் மத்தியிலும் ஆரணவல்லி சொன்னது அங்கே பரபரப்பை உண்டு பண்ணியது. அனைவரும் 5 குழி 3 வாசலுக்கு விழைந்தார்கள். இதுதான் 5 குழி 3 வாசல். இதோ இந்த குழிகள் தாயார் கைவைத்ததால் ஏற்பட்டவை என்று கூறுகின்றனர். உண்மையில் இது பஞ்சபூதியங்களை அடக்கினால் மோட்சராஜ்யம் கிட்டும் என்பதை குறிக்கவே அமைக்கப்பட்டிருக்கிறது. உத்தம நம்பி விமரிக்க கம்பண்ண உடையார் வியப்புடன் பார்த்தார். எச்சரிக்கை, ஆச்சாரியார் வருகின்றார் என்று ஒரு குரல் ஒலிக்க கூட்டம் பாதையை விட்டு ஒதுங்கி நின்றது. பிள்ளை லோகாச்சாரியாருக்கு பின்னால் ஆச்சாரிய பொறுப்பில் இருந்த திருவாய்மொழி பிள்ளை அங்கே வந்தார். சுவாமி, ரங்கநிதியின் இருப்பிடம் பற்றி சொல்லும் ரகசியம் இந்த 5 குழி 3 வாசலில் உள்ளதாம். உத்தம நம்பிகள் சொன்னார். அதையும் சோதித்து விடுவோம், திருவாய்மொழி பிள்ளை சொன்னார்.
5 குழியில் திருவைப் போல கைவிட்டு துழாவினால் கிட்டும் அரங்க நிதி. உத்தம நம்பிகள் 5 விரல்களையும் 5 குழிகளில் விட்டு துழாவினார். கூட்டம் எட்டி பார்த்தது. ஒன்றுமே புலப்படவில்லை. ஆச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை தன் கை விரல்களை அந்த குழிகளில் பதித்து துழாவினார். பின்பு கைகளை எடுக்காமல் கண்களை சுழல விட்டார். சுற்றும் முற்றும் பார்த்தார். அவருக்கும் ஒன்றும் புலப்படவில்லை. விஷயம் இங்கேதான் இருக்கிறது. பெரியப்பா இந்த இடத்தை தான் குறிப்பிட்டார். ஆரணவல்லி உறுதியுடன் சொன்னாள். இந்த இடத்தை தோண்டி பார்க்கலாமா? புக்கு உடையார் கேட்டார். இல்லை இல்லை, தாயார் கைப்பதித்த இடம் இது. இதை உடைத்து தோண்டும் நிலைக்கு பிள்ளை லோகாச்சாரியார் ஒருபொழுதும் தள்ளமாட்டார். ரகசியம் என்று அப்படி ஏதாவது இருந்தால் அது இங்கேதான் எங்கேயோ இருக்க வேண்டும், உத்தம நம்பி சொன்னார். அன்று மாலை திருவாய்மொழி பிள்ளை கோவில் பேருரை ஒன்றை நிகழ்த்தி கொண்டிருந்தார். பேருரைக்கு நடுவில் திருவரங்கனை துழாய் மார்பன் என்று கூறுவார்கள். அவன் மார்பினால் துழாய்க்கு பெருமையா அல்லது துழாய்வினால் அவன் மார்புக்கு பெருமையா என்று கூற முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்தது துழாய் என்கின்ற துளசி. மஞ்சன மதிநீரே தக்க காவல். உரை நிகழ்த்தி கொண்டிருந்தவன் சிந்தனையில் திடீரென்று வெளிச்சம். துழாய்வினால் பெருமை என்று கூறும்பொழுது அந்த சொல்லின் உச்சரிப்பு அவரது மூளையில் ஒரு பொறியை தட்டியது. துழாய்வினால் 5 குழியில் திருவை கைவிட்டு துழாய்வினால் அரங்கநிதி கிட்டும் என்று தனக்குள் கூறிக்கண்டவர் பேருரையை அவசர அவசரமாக முடித்து உத்தம நம்பியை அழைத்தார். தன் சந்தேகத்தை அவரிடம் சொல்ல மறுநாள் காலை அவர்கள் இருவரும் 5 குழி 3 வாசலுக்கு சென்றனர். அந்த இடத்தை நன்கு அலசி பார்த்தனர். துளசி செடி ஏதானும் கண்களில் தென்படுகிறதா என்று தேடினர். அது மாதிரி எதுவும் இருக்கவில்லை. திருவாய்மொழி பிள்ளை ஒரு காரியம் செய்தார். முந்தைய தினம் போல மண்டியிட்டு 5 குழிகளில் கை வைத்து கண்களை சுற்றி ஓடவிட்டார். தற்செயலாகத்தான் அந்த தொட்டி அவர் கண்களில் பட்டது. அதில் துளசி அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. கூரையின் மேற்புறமாக 5 குழி 3 வாசல் நுழைவுக்கு நேர் எதிராக இருந்தது. நின்று கொண்டு இருப்பவர்கள் கண்களில் அந்த தொட்டி நிச்சயம் தென்படாது. 5 குழிகளில் கை வைத்து வளைந்து பார்த்தால் மட்டுமே அந்த துளசி தொட்டி கண்களில் படும். தற்பொழுது திருவாய்மொழி பிள்ளை வளைந்து குனிந்து தேடி பார்க்க அவர் கண்களில் அந்த துளசி தொட்டி பட்டுவிட்டது. கண்டுவிட்டேன் உத்தம நம்பி மலர்ந்த முகத்துடன் திருவாய்மொழி பிள்ளை எழுந்தார். கோவில் ஊழியர்களை கொண்டு அந்த தொட்டியை பெயர்த்தெடுத்து சந்தன மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர். துளசி செடிகளை விலக்கி வெட்டி பார்க்க அதற்குள் புதையுண்டு கிடந்த பேழை இவர்களை சிரமப்படுத்தாமல் விரைவிலேயே வெளிப்பட்டு விட்டது. நரஹரி பிள்ளை லோகாச்சாரியாருக்கு கொடுத்திருந்த அதே பேழைதான். துழாய் என்கின்ற துளசி செடியின் அடியில் பேழை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டி பிள்ளை லோகாச்சாரியார் துழாய்வினால் என்று குறிப்பிட்ட அதை சிரமத்துடன் சிந்தனைக்கினியான ஆரவல்லியிடம் சொல்ல துழாய்வினால் என்பதை துழாவினால் என்று அவள் புரிந்து கொண்டு விட்டாள். பிள்ளை லோகாச்சாரியாரின் சாதுரியத்தை மனதிற்குள் போற்றியபடியே அந்த பேழையை திறந்தார் உத்தம நம்பி. உள்ளே இருந்த அந்த சுவடியை பரவசத்துடன் கைகளில் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். அந்த சுவடியை உறக்க வாசிக்க ஆரம்பித்தார். துஞ்சு மாலுக்கார் காவல், கஞ்சி மணல் கரையான் காவல், மஞ்சு தேவியலுக்கார் காவல், பஞ்சதில் 2 கூவிளையும் காவல், பிஞ்சில் பழுக்காதார் காவல், மஞ்சன மதிநீரே தக்க காவல், வஞ்சி குலவல்லிக்கு ஆர்காவல், கொஞ்சம் சலங்கை காவல், குஞ்சுள அங்குசனுக்கு ஆர்காவல், பஞ்சமாராண்ட பூமாலை காவல், அஞ்சுகும் பொண்ணுக்கு ஆர்காவல், வஞ்சமதி ஈசன் கோட்டை வாயிலில் நஞ்சு பாலுக்கு பூனையே காவல் என்று அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. என்ன சுவாமி, ஒன்றுமே புரியவில்லையே. உத்தம நம்பி குழப்பத்துடன் திருவாய்மொழி பிள்ளையிடம் சுவடியை மீண்டும் கொடுத்தார். அதை வாங்கி இருமுறை படித்த திருவாய்மொழி பிள்ளை யோசனையில் ஆழ்ந்தார். உத்தம நம்பி, ஒன்று மட்டும் எனக்கு மிக நன்றாக புரிந்துவிட்டது. திருவாய்மொழி பிள்ளை முணுமுணுத்தார். என்ன சுவாமி, எதிரிகள் கடத்தி சென்று விட்டதாக நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொன்வேய்ந்த பெருமாள் சிலை இன்னும் திருவரங்கத்தில்தான் இருக்கிறது. இந்த சுவடியின் கூற்றுப்படி அந்த வார்த்தையை உத்தம நம்பிகள் ஒலிக்கிவிட்டது. சோமலாபுரத்து அபரஞ்சி பொன் கதையை அவர் கேள்விப்பட்டிருந்தார். இன்னுமா அந்த பொற்சிலை திருவரங்கத்தை விட்டு செல்ல மறுக்கின்றது? மனதுக்கினியானும் திகிலுடன் உறைந்து போய் நின்றிருந்தார்.
பாட்டி சமந்தகமணி இவருக்கு அந்த சோமலாபுரி அவரஞ்சி பொன்னை பற்றி கதை கதையாக சொல்லி இருக்கிறாள். எங்கெல்லாம் அந்த பொன் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அழிவு நிச்சயம் என்றாளே. அந்த பொன்மைந்த பெருமாள் சிலை இன்னும் திருவரங்கத்தில் தானே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் முதுகு தண்டின் குளிர்ச்சியை உணர்ந்தார். அந்த சிலிர்ப்பு அவர் கழுத்து வரை ஏறி பின்னங்கழுத்தில் ரோமக்கால்களை குத்திட்டு நிற்க வைத்தது. திரை விலகியது. ரங்கநாராயண ஜீயர் மடம். பிள்ளை லோகாச்சாரியாரின் சுவடி குறிப்புகளுக்கு பொருள் அறிய வேண்டி வைணவ அறிஞர்களை வரவழைத்திருந்தார் திருவாய்மொழி பிள்ளை. உத்தம நம்பி, கம்பண்ண உடையார், புக்கு உடையார், வாத்சலையனர், மனதுக்கு இனியான், பாஷ்யம் என்று அனைவருமே அங்கே காணப்பட்டனர். துஞ்சு மாலுக்கார் காவல், கஞ்சி மணல் கரையன் காவல் என்னவென்று சொல்ல முடியாத ஒருவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. அந்த குறிப்பை உத்தம நம்பி படிக்கவும் திருவாய்மொழி பிள்ளை அதை விளக்கினார். இரவெல்லாம் யோசித்து பார்த்தேன் உத்தம நம்பி. இந்த குறிப்பில் தன்னை பற்றியே கூறுகின்றார் பிள்ளை லோகாச்சாரியார். காஞ்சிபுரத்திலிருந்து மணற்பாக்கத்து நம்பி என்பவர் பிள்ளை லோகாச்சாரியாரின் சீடராக வந்து சேர்ந்தார். அவர் மீது மிகவும் அபிமானம் வைத்திருந்தார் பிள்ளை சுவாமி. ஆக துஞ்சும் மால், அதாவது தூங்கும் திருமாலான அரங்கனுக்கு தானே காவல் என்கிறார். அணைய மணமாளனை தெற்கே எழுந்திரளச் செய்து கொண்டு போனதைத்தான் இங்கே குறிப்பிட்டுள்ளார். அவருடன் சென்ற அரங்கனை நம் கம்பண்ணமுடையார் திருப்பி அழைத்து வந்தார். திருவாய்மொழி பிள்ளை ஓகையுடன் சொல்ல அவரை நோக்கி கரம் குவித்தார் கம்பண்ணர். அடுத்ததாக மற்றதே உத்தம நம்பி வாசித்தார். மஞ்சு தேவியலுக்கார் காவல், பஞ்சதில் இரண்டும் கூவிளையும் காவல். இதற்கு பொருள் யாருக்கேனும் விளங்குகின்றதா? கூடியிருந்த வைணவ பெரியாரிடம் கேட்டார் பிள்ளை. அவர்கள் பதில் சொல்வதற்குள் திடீரென்று இனிமையான ஒரு குரல் ஒலித்தது. அடியாளுக்கு தெரியும் சுவாமி. யார்? முன்னே வந்து பொருள் கூறலாம். ஆச்சாரியான் சொல்ல படபடக்கும் இமைகளுடன் குங்குமமாய் சிவந்த முகத்துடன் அந்த தூணின் மறைவிலிருந்து வெளியே வந்தால் ஆரணவள்ளி. வாத்சல்யன் அந்த முகத்தை ஆர்வத்துடன் நோக்கினான். ஆரணவல்லி விளக்கினாள். மஞ்சு தேவியலுக்கார் காவல் எனும் பதம் ரங்கநாயகி தாயாரை பத்திரப்படுத்தி வைக்கின்ற இடத்தை குறிக்கின்றது. பஞ்சதில் இரண்டும் கூவிளையும் காவல் என்று கூறுகிறார். பஞ்சதில் இரண்டு என்றால் பஞ்சபூதத்தில் இரண்டாவது என்று பொருள். செந்தி, புவி, கால், நீர், மின் என்பது பஞ்சபூதம். செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்பது ஐம்புலன்கள். ஆக பஞ்சபூதத்தில் இரண்டாவது புவி, அதாவது பூமி. ஐம்புலன்களில் இரண்டாவது வாய். பஞ்சத்தில் இரண்டு என்றால் ஐம்புலன்களிலும் பஞ்சபூதங்களில் இரண்டாவது என்று பொருள். அதன்படி பூமியில் புதையுண்டு இருக்கிறாள் தாயார். அவள் புதையுண்டு இருக்கும் இடத்திற்கான வாய், அதாவது நுழைவு வாயில் கூவிளை என்கின்றார். கூவிளை என்றால் வில்வம். தாயார் ஒரு வில்வ மரத்தடியில் புதைந்து கிடக்கிறாள் என்று அந்த குறிப்பால் உணர்த்துகின்றார் பிள்ளை லோகாச்சாரியார். என்று பிரமிப்புடன் கூடிய குரல்கள் பல அங்கு ஒலித்தன. மனதுக்கு இனியானும் சுந்தர பாஷ்யமும் அவளை பெருமையுடனும் வாஞ்சையுடனும் பார்த்தல்ல. வாத்சல்யனுக்கு ஆரணவல்லியின் முகத்தை பார்த்ததும் சொல்ல முடியாத உணர்வு. இவளுடன் நாம் வெகு நாட்கள் பழகி இருக்கிறோம் என்பது போல் ஒரு எண்ணம். திகைப்புடன் அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். உத்தம நம்பி சுவாமி, மேலே வாசியும் ஆச்சாரியர் கூறினார். பிஞ்சில் பழுத்தாளுக்கு யார் காவல்? மஞ்சன மதிநீரே தக்க காவல். இதை நான் சொல்கின்றேன், வாத்சல்யன் சொன்னான். பிஞ்சாய் பழுத்தாளை என்பது கோதை நாச்சியாரை குறிக்கும். அதாவது ஆண்டாள் விக்கிரகம் மஞ்சன மதிநீரில் இருப்பதாக பிள்ளை சுவாமி கூறுகின்றார். வாத்சல்யன் ஓரக்கண்ணால் ஆரவல்லியை பார்த்தான். அவனும் அவளைப் போலவே விஷயம் தெரிந்தவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டாமா? அது சரி வாத்சல்யா, மஞ்சனமதி நீர் என்றால் என்ன? அதை சொல். கம்பண்ணர் தன் மகன் வாத்சல்யனை கேட்க அவன் மறுமொழி சொல்லாமல் நின்றான். மீண்டும் ஆரணவல்லியே அதை விளக்கி வாத்சல்யனுக்கு கை கொடுத்தாள். மஞ்சனமதி நீர் என்பது சந்திர புஷ்கரணியை குறிக்கும். சுவாமி, சந்திர புஷ்கரணியின் நீரை கொண்டுதானே திருவரங்கனுக்கு திருமஞ்சனம் செய்விக்கப்படுகிறது. அந்த புஷ்கரணியின் உள்ளேதான் ஆண்டாள் எழுந்தருளப்பட்டு இருக்கிறாள். மதி என்றால் சந்திரன் தானே. அப்படி என்றால் காணாமல் போன எல்லா ஆழ்வாராதி விக்கிரகங்களும் அந்த